ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா? இன்னைக்காவது நமக்கு நல்லது நடந்துராதா? அட இந்த வாரமாச்சும் நமக்கு ஒரு நல்ல வாரமா இருக்காதா? இந்த மாதம், அட இந்த வருஷம் அப்படின்னு நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னவோ நீண்டுகிட்டே தான் இருக்கு. ஆனா ஒரு நாளும் நம்ம சொல்ற மாதிரி இல்ல. அதாவது, ஆஹா! என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியும், அடடா! அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நாளும் இல்ல. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் நேர்மாறா வந்துட்டு கடவுள் நமக்கு ஒரு வாழ்க்கைய குடுத்திருப்பான். எப்படி தெரியுங்களா? "நீ கஷ்டப்பட்டே சாகு. நீ எப்பவும் பாத்தீனாக்கா, ஒரு எட்டு வச்சுனாக்கா, உன்ன 10 எட்டு நான் கீழ இழுத்து விடுவேன். உன் வாழ்க்கையில ஒரு நாளும் நீ சிரிக்கணும்னு நெனச்சிராத. ஒரு வாட்டி நீ சிரிச்ச அப்படின்னாக்கா, 10 வாட்டி உன்ன அழுக விட்டுருவேன்." இப்படிதான் வாழ்க்கைய குடுத்திருப்பாங்க. இல்லையா? ஆனா, இது எல்லாம் நிரந்தரமா அப்டின்னாக்க நிச்சயமா கிடையாதுங்க. நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா? இது எல்லாமே நம்மளுடைய ஆதங்கம் தான். ஆனா கடவுள பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்க, நம்மளுடைய அப்பா, அம்மா கிட்ட நம்ம நெறைய எதிர்பார்ப்பு வச்சிருப்போம். நெறைய ஆசைப்பட்டு கேட்டு அழுது போறோம்ன்னு இருப்போம். அப்பலாம் நம்ம அப்பா, அம்மா மேல நம்ம கோபம் கூட பட்டுருப்போம். இவங்க நமக்கு எதுவுமே செய்ய மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுவே நம்ம அப்பா, அம்மா ஆகுறப்போ, அப்பா, அம்மாவுடைய கஷ்டங்கள் நமக்கு புரியும். அந்த சமயத்துல திரும்பி பார்க்குறப்போ, அப்பாவும், அம்மாவும் வயசாகி நிப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் கடவுள் நமக்கு இப்ப சோதனை குடுக்குறாரு அப்டின்னாக்க, நம்முடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலத்த இந்த அனுபவத்த வச்சு முன்னேறி போகணும். அதே மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரப்போ நம்மள நம்ம தற்காத்துக்கணும். அதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரப்போ நம்ம பேலன்ஸ்டா வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் சின்ன சின்ன போராட்டங்கள கடவுள் குடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்களேன். உங்க வாழ்க்கைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க விவரம் தெரிஞ்சதுலருந்து இப்போ வரைக்கும் நான்லாம் எப்படி கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அப்படின்னு ஆரம்பிச்சு உங்களுக்கு பெரிய நெருக்கடி ஒண்ணு வந்திருக்கும். அந்த இதெல்லாம் கேட்டோம்னா, மேடம் அன்னைக்கெல்லாம் கேட்டீங்கன்னா உசுரு மட்டும் தான் இருந்துச்சு. அந்த பிரச்சனைய தீர்க்கிறதுக்கு நான் விழுகாத கால் இல்ல, நான் கேட்காத ஆள் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிப்போம். ஆனா அந்த பிரச்சனைய தாண்டி வெளிய வந்திருப்போம் இல்ல, அந்த ஒரு பாயிண்ட் யாரு குடுத்திருப்பா தெரியுங்களா? கடவுள் தான் குடுத்திருப்பாரு. ஓகேங்களா? நம்மள தண்ணீல அழுத்துறப்போ, அந்த பந்து எப்படி மேல வருதோ, அந்த மாதிரி நம்ம மேல வரணும்னு தான் கடவுள் எதிர்பார்க்கிறார். நமக்கு வரக்கூடிய சோதனைகளும் அப்படிதாங்க. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்த தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு எப்பவுமே துணை நிக்கும். நம்ம ஒரு தப்பு தண்டக்கு போகல, நம்ம ஒருத்தருடைய வாழ்க்கைய கெடுக்கல அப்படின்னாவே, நம்ம நிச்சயமா நல்லா இருப்போங்க. இத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அந்த வகையில 12 ராசிக்கும் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது சில பேருக்கு சாதகமாகவும், சில பேருக்கு பாதகமாவும் இருக்குங்க. அப்படி சாதகமா இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னும் சிறப்பா உங்க வாழ்க்கைய மெருகேத்திக்கிறதுக்கும், பாதகமா இருக்கு அப்படின்னாக்கா, அதுக்கான வழிமுறைகளும் நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாங்க. அந்த வகையில ஜூலை மாதம், அதாவது ஆங்கில வருடத்துல 7வது மாதமாக பிறக்க போற அந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது கும்ப ராசிக்கு. இவங்களுடைய ராசிக்கு அதிபதி சனி பகவான். இவங்களுடைய குணம் என்ன தெரியுங்களா? மனசுல பட்டத அப்படியே கொட்டிடுவாங்க. ஓகேவா? ஒளிவு மறைவுங்கிறது இவங்களுக்கு தெரியவே தெரியாது. இதன் காரணமா தான் இவங்க என்ன நினைக்கிறாங்கிறத தெரிஞ்சுகிட்டு, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இவங்கள பயன்படுத்திக்கிறாங்க. இன்னும் ஒரு சில விஷயங்கள்ல இவங்க குழந்தைத்தனமா தான் இருக்காங்க. எந்தெந்த விஷயங்கள்னு பார்த்தோம்னா, மனசுல தோன்றத பேசுறது ஒரு புறம் இருந்தாலும், அதை எங்க பேசணும், யார்கிட்ட பேசணும்னே தெரியாது. இவங்களுடைய கஷ்டத்துக்கும், நஷ்டத்துக்கும் ஆளாக இருக்கக்கூடிய அந்த ஆட்கள்கிட்டயே போய் பேசுவாங்க. அவங்ககிட்டயே போய் பொலம்புவாங்க. அடுத்து அந்த பொலம்பலுக்கு ரீசன தாண்டி, அந்த கஷ்டம் இருக்கு இல்லையா? அந்த கஷ்டத்துக்கு நான் இத பண்ணி அந்த கஷ்டத்த சரி செய்ய போறேன் அப்டின்ட்டு திரும்ப அவன்கிட்டயே போய் சொல்லுவாங்க. இது எப்படி இருக்குன்னா, எதிரிகிட்டயே போய் பலன் கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் நீங்க இருக்கீங்க. யாரு நல்லவங்க, யாரு கெட்டவங்க. நேரம், காலம் அறிந்து செயல்படணுங்கிறது எதுவுமே தெரியாம கும்ப ராசிக்காரங்களே இப்படி இருக்கிறதுனால தான் பல கஷ்டங்கள் உங்களுக்கு பல நாட்களா தொடர்ந்துட்டு இருக்கு. பல நாட்கள்ல, பல வருடங்களாவே தொடர்ந்துட்டு இருக்கு. ஒரு விதத்துல இந்த ஜனவரி மாதம், அதாவது 2024 அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல விதத்துல தான் பொறந்துச்சு. ஆனா, இப்போ வரைக்கும் முன்னேற்றம் இல்லாம போகறதுக்கு காரணம் இந்த விஷயம் தான். இந்த விஷயம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னாக்க, இவங்க நல்ல உழைப்பாளிகள் தான். நல்ல திறமைசாலியும் கூட. ஒரு தொழில எடுத்தாங்கனாக்கா, அத செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டாங்க. ஆனா, அந்த உழைப்பும், அந்த திறமையும் யாரு பயன்படுத்திக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க தான் பயன்படுத்திப்பாங்க. இவங்களுடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது. இவங்க குணத்துக்கு தகுந்த மாரி வாழ்க்கை துணையும் கிடையாது. இவங்க குணத்துக்கு தகுந்த மாரி உற்றார், உறவினர்கள், குடும்பமே கிடையாது. இவங்கள பொறுத்தவரைக்கும் இளிச்சவாயி அப்படின்னு நெத்தில எழுதி ஒட்டி இருக்கும். உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க.
என்ன மேடம் சொல்றீங்க? சரி அப்ப நாங்க இருக்கிறது இருக்கிறபடி பேசிக்கிட்டு, நாங்க கடவுள் குடுத்த வாழ்க்கைய நல்லபடியா வாழணும்னு நெனச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப எங்களுக்கெல்லாம் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்லையா? கெட்டது செய்றவங்க மட்டும் தான் நல்லா இருப்பாங்களா? எங்களுக்கு ஒரு நல்ல காலம் பொறக்காதா? நல்லது செய்யறதுனால என்னுடைய வாழ்க்கையும் நல்ல விதத்துல மாறாதா? அப்படின்னு கேட்கிறீங்களா? கடவுளுடைய அனுகிரகத்திலருந்து சொல்றேன் கேட்டுக்கோங்க. நிச்சயமா நீங்க நல்லா இருப்பீங்க. இடம், பொருள், ஏவல் அறிந்து செயல்படுங்க. முக்கியமா உங்க மனசுல என்ன தோணுதோ, அத வெளிப்படையா பேசுறத கொஞ்சம் நிறுத்துங்க. உண்மைய பேசுறீங்க. நான் இல்லன்னுலாம் சொல்லல. பட் உண்மைய பேசுறதுக்கு தகுதியான ஆட்கள் கிட்ட உண்மைய பேசுங்க. அப்ப நான் பொய் பேசணுமா அப்டின்னாலே அதுவும் கிடையாது. உண்மைய மறைச்சிடுங்க. பேசாதீங்க. அமைதி கடைப்பிடிங்க. மேக்ஸிமம் கும்ப ராசியோடைய இழப்புக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவங்க அதிகமா பேசுவீங்க. ஓகேவா? மனசுல படத பட 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 படன்னு பேசுறதுனால, நீங்க அவங்களுக்கு நெறைய ஆன்ஸர குடுத்துடுறீங்க. அவங்க உங்களுடைய ஆன்ஸர தெரிஞ்சுகிட்டு, கேள்விகள தவறா மேக் பண்றாங்க. ஸோ, அப்ப நீங்க குடுத்த பதில் தப்பா போகுது. புரியலையா? சொல்றேன் கேட்டுக்கோங்க. நீங்க, "சார் இந்த மாரி ஒரு தொழில நான் செய்ய போறேன்." அப்படின்னு ஒருத்தவங்ககிட்ட சொல்றீங்க. அத மட்டும் நிறுத்துறீங்களா? கிடையாது. இந்த தொழில் எந்த அளவுக்கு லாபத்த கொடுக்கும்? இந்த ஏரியால வச்சாக்க நமக்கு லாபம் கிடைக்கும். இந்த மாரி இந்த இடத்துல கடை பார்த்துருக்கேன். அப்படின்னு அப் டூ பாட்டம் ஆதியிலருந்து அந்தம் வரைக்கும் எல்லாத்தையும் சொல்றதுனால, அத அப்படியே அவங்க செயல்படுத்திக்கிறாங்க. உங்கள இம்ப்ளிமெண்ட் பண்ணாம தடுக்குறாங்க. இன்னும் ஒரு படி மேல போயிட்டு, "இதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுப்பா" அப்படின்னு உங்களுடைய செயல்பாடுகள தடுக்குறாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, உண்மையா பேசுறேன்ற பேர்ல எல்லாத்தையும் ஒப்பிச்சா, அது மத்தவங்களுக்கு பயன்படுத்த மாட்டாங்களா? இந்த கலியுகத்துல, போட்டி, பொறாமைகள் நிறைந்த உலகத்துல, கும்ப ராசிக்காரங்களே நீங்க வாழணும்னு நெனச்சீங்கன்னா, மேக்ஸிமம் உங்களுடைய வாய ஜிப்பு போட்டு மூடுனாலும் சரி, இல்ல கம்மு போட்டு ஒட்டினாலும் சரி. உங்ககிட்ட மத்தவங்க கேட்கறாங்க, பேசுறாங்க, செஞ்சாலும் சரி, அவங்க கேட்ட கேள்விக்கு அவங்க 10 கேள்வி கேட்டா, ஒரு பதில் தான் உங்ககிட்ட இருந்து வரணும். மத்ததுக்கெல்லாம் தலைய ஆட்டுறது, சொல்றது, இந்த மாதிரி விஷயத்திலேயே முடிச்சு விட்டுடுங்க. அப்ப என்ன மேடம் பண்றது? நான் அப்படிதான் இருக்கேன். சரி இனிமேலாவது என்னோட வாழ்க்கைய நல்லபடியா மாத்திக்க முடியுமா? நிச்சயமா முடியும். கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு. கும்ப ராசிய பொறுத்தவரைக்கும் சனி பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கிறனால, உங்களுடைய நேர்மைக்கு சனி பகவான் பொறுப்பு. ஓகேங்களா? உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய வீழ்ச்சி அப்படின்னு நெனைக்கிறீங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களுடைய வளர்ச்சிக்கு அது நிச்சயமா அடித்தளம் போட்டுட்டு இருக்குங்கிறத உணர்ந்துக்கோங்க. இப்பயும் பாத்தீங்கன்னாக்கா, சனி பகவான் வக்ரகதியில இருக்காரு. ஆளானப்பட்ட உங்களுக்கு இத்தன காலமா கஷ்டம் இருந்துச்சு. சனி பகவான் வக்ரகதியில இருக்கிறதுனால, அந்த கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பாசிட்டிவா மாறி இருக்கு. ஸோ இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நெறைய வாய்ப்புகளையும், நெறைய நல்ல விஷயங்களையும் கொடுக்க போகுது. பயன்படுத்திக்கோங்க. ஸோ அந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, நீங்க இந்த சமயத்துல கிருஷ்ண பகவானை மனசார நெனச்சுக்கிட்டு, ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பகவானே போற்றி போற்றின்னு அவருடைய நாமத்த சொல்லி இந்த வீடியோ பதிவு தொடர்ந்து பாருங்க. முடிஞ்சதுனா கமெண்ட் பாக்ஸ்லயும் பதிவிடுங்க. பின்னாடி நான் சொல்றேன். ஏன் நீங்க கிருஷ்ண பகவான வழிபாடு செய்ய சொன்னேன். இப்ப அவருடைய நாமத்த ஏன் சொல்ல சொன்னேன்ட்டு. சரிங்களா? சோ அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த ஜூலை மாதத்துல கிரகங்களோட அமைப்பு உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு? கிரகங்களுடைய மாற்றம் இந்த மாதத்துல எந்தெந்த கிரகநிலையோட மாற்றம் இருக்கு? அதை பொறுத்து உங்களுக்கு பலன்கள் என்ன? தெளிவா தெரிஞ்சுப்போம். கும்ப ராசியை பொறுத்தவரைக்கும் அவிட்ட நட்சத்திரத்துல 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம், பூரட்டாதியில 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். இவங்க அந்த நட்சத்திரங்கள் சேர்ந்தது தான் கும்ப ராசி. அதுல ராசியில சனி பகவான் வக்ரகதியிலும், தன வாக்கு குடும்பஸ்தானத்துல ராகு பகவானும், தைரிய வீரிய ஸ்தானத்துல சந்திர பகவானும், செவ்வாய் பகவானும் கூட்டணியில. அடுத்த சுகஸ்தானத்துல குரு பகவானும், பஞ்சமஸ்தானத்துல சூரிய பகவானும், சுக்கிர பகவானும் கூட்டணியில. அடுத்ததா ரண ருண ரோகஸ்தானத்துல புதன் பகவானும், அஷ்டமஸ்தானத்துல கேது பகவான். இப்படிதான் கிரகங்களுடைய அமைப்பு உங்க ஜாதகத்துல இருக்கு. அடுத்த கிரகங்களுடைய மாற்றம்னு பார்த்தீங்கன்னாக்க, போன 7/7/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருந்து ரண ருண ரோகஸ்தானத்துக்கு மாறிட்டாரு. அடுத்ததா 11/7/2024 அதாவது இன்னைக்கு செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்துக்கு மாறிட்டாருங்க. அடுத்ததா வரக்கூடிய 16/7/2024 அன்னைக்கு சூரியன் பஞ்சமஸ்தானத்துல இருந்து ரண ருண ரோகஸ்தானத்துக்கு மாற போறாரு. இதன் காரணமா பலன்கள்னு பார்த்தோம்னா, வேதனைகளையும் சாதனையாக மாற்ற முடியும். உங்களால கும்பராசிக்காரங்கள இப்படி குணம் கொண்ட உங்களுக்கு, அதாவது எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, துன்பத்தையும் இன்பமாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவங்க. இவங்களுடைய சோகம் அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. அதுவுமே இவங்களுக்கு ஒரு பிளஸ்ன்னு சொல்லலாம். இவங்கள பொறுத்தவரைக்கும் மைனஸ் சொல்லலாம். ஏன்னா, இவங்களுடைய கஷ்டம் வெளிய தெரிஞ்சாதான் மத்தவங்க, "அடடா! இவங்க கஷ்டப்படுறாங்க போல" அப்படின்னு நெனச்சியாவது ஒதுங்கி இருப்பாங்க. அதாவது தொல்ல குடுக்காம. ஆனா இவங்க கஷ்டத்த வெளிக்காட்டாம இருக்கிறதுனாலவே, "ஓ! இவனுக்கு என்ன நல்லா இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க.
சோ இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் எல்லா வகைகளிலும் நன்மைகளை குடுக்கும். மத்தவங்களுக்கு உதவிகள் செய்து உங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்க பெறுவீங்க. அப்போ நாங்க தான் மத்தவங்களுக்கு உதவி செய்வோமா? எங்களுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்களா? அப்படின்னு நீங்க கேட்கறது, மத்தவங்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. இப்ப புரியுதா? மேலும் சொல்லணும்னாக்க உடல் உழைப்பை அதிகரிக்க செய்யும் இந்த மாசம். குறிக்கோளற்ற பயணங்கள் உண்டாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொல்லுவாங்க இல்லையா? எங்க போறதுன்னே தெரியல. எதுக்காக இங்க நான் வந்தேன்னு கூட தெரியல. அப்படின்ற மாதிரி உங்களோட பயணங்கள் இருக்கும். இருந்தாலே அது வந்து உங்களுக்கு சந்தோஷத்த தான் கொடுக்கும். மேலும் இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும் ரொம்பவே விழிப்புணர்வோடு செயல்படணும். அது என்ன? யாரு நல்லவங்க? யாரு கெட்டவங்க? அவங்க சொல்றது கரெக்ட்டா? தப்பா? அவங்க சொல்றத நம்ம செஞ்சோம்னா நமக்கு நல்லதா? நமக்கு தோன்ற விஷயத்த நம்ம செய்யறதுனால என்ன பலன்? இப்படி எல்லா விஷயத்திலயும் ஒரு ஆராய்ச்சி இருக்கணும். புரியுதா? அடுத்த ஆன்மீக யாத்திரைகள் சென்று வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொழில் வியாபாரத்த பொறுத்தவரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கும்ப ராசிக்கு போட்டிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதுவே கூட்டு தொழில் செய்றீங்க அப்படின்னா, உங்களுடைய கூட்டாளி கிட்ட சுமூகமாக செல்வது ரொம்ப நல்லது. கொஞ்சம் எடக்கு முடக்கா பேசுறாங்க. இல்ல வந்து அர்த்தம் இல்லாத கேள்வி கேட்கறாங்க. அர்த்தம் இல்லாத வந்து பார்த்தீனாக்கா, ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இத பண்ணலாம், அத பண்ணலாம்ன்னு அப்படின்னா, நீங்க கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்லி பாருங்க. இல்லையா கொஞ்சம் அமைதி கடைப்பிடிங்க. அடுத்ததா இந்த மாதத்துல பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகுறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படுங்க. மேடம் உங்களுக்கே தெரியுது பழைய பாக்கின்னு தெரியுது. அத வசூலாகுறதுலயும் தாமதம்னாக்க என்ன மேடம் பண்றது? இதுக்கு ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்க அப்படின்னா, அதுக்கு தான் சொன்னேன். கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்ய உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு. அவர பொறுத்தவரைக்கும் என்னது சூட்சமமா அவருடைய காரியத்த சாதிச்சுப்பாரு. ஓகேவா? அவரு எப்படிலாம் திருவிளையாடல் பண்ணுவாரு, எப்படிலாம் சாமர்த்தியமா பேசுவார், சாதுரியமா நடந்துப்பாருங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கும் சில பல சூட்சமங்கள் அறிய வைப்பார். நல்ல ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, நம்ம நல்லா யோசிச்சுட்டே இருப்போம். ஐயோ! என்ன பண்றதுன்னே தெரியலையேன்னு யோசிப்போம். கரெக்ட். இத பண்ணுவோம் அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த விஷயத்த தான் நம்மளுடைய கிருஷ்ண பரமாத்மாவை நீங்க வழிபாடு செய்வதன் காரணமா, உங்களுக்கு இந்த மாதத்துல பல விஷயங்களுக்கு விடை தெரியாத செயல்பாடுகளுக்கும் விடை கிடைக்கும். ஓகேவா? அடுத்ததா இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும், வியாபாரம் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வேகமா நடக்காம இருந்தாலும், லாபம் குறையாம இருக்கும். நீங்க நினைப்பீங்க, "என்னடா இது பெருசா வியாபாரமே இல்ல" அப்படின்னு நினைப்பீங்க. பட் அந்த கொஞ்சம் வியாபாரமே உங்களுக்கு வந்து நல்ல லாபத்த கொடுக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதிலயும் தாமதம் உண்டாகும். அப்போ எல்லா விஷயத்துலயும் எனக்கு தடை தாமதமா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு தடைகளை தாண்டி ஒரு விஷயம் உங்க கைக்கு வருதோ, அந்த விஷயம் உங்களுக்கு நிலைச்சு நிக்கும். நல்ல அதீத பலனை கொடுக்குங்கிறதுல ஒரு நம்பிக்கைய வைங்க. சரிங்களா? எல்லா விதங்கள்லயும் நன்மைகள்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஜூலை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு தடைகள் வந்தாலும் சரி, அந்த தடைகள் வந்துட்டு தகர்த்தெறியக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய கும்ப ராசிய பொறுத்தவரைக்கும் கடினமான பணிகளை எல்லாம் செய்ய வேண்டியிருக்குங்க. வேலைய விட்டுட்டு வேற வேலைக்கு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட தோன்றும். மனம் தளராமல் இருப்பது ரொம்பவே நல்லது. வாகனம், வீடு வாங்குறதுக்கான ஒரு யோகமான அமைப்பு இருக்கு. அடுத்தவங்களுடைய பிரச்சனைகள்ல இந்த மாதத்துல கும்ப ராசிக்காரங்களே தலையிடுவது ரொம்ப ஆபத்து. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு யாரோட விஷயத்திலும் தலையிடாதீங்க. உங்களுடைய விஷயத்திலயும் மத்தவங்களுடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கோங்க. தடங்கல்கள், கூடுதல் உழைப்பு இதெல்லாம் கொஞ்சம் சந்திக்க வேண்டி இருந்தாலும், நன்மைகளை தரக்கூடிய விதத்தில் தான் அந்த விஷயங்களும் முடியும். சரிங்களா? இந்த தடைகள், தாமதங்கள் இருக்கு இல்லையா? ஒருத்தன் நீங்க செய்யக்கூடிய வேலைய தடுக்கிறான் அப்படின்னா, நீங்க முயற்சி செஞ்சுகிட்டே இருக்கீங்க. அந்த தடைகள தாண்டி, தாண்டி முயற்சி செஞ்சுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா, ஒரு கட்டத்துல அவனாலேயே உங்களுடைய முயற்சிய தடுக்க முடியாது. அப்படிதாங்க இந்த மாதத்துல கடவுள் வந்துட்டு உங்களுக்கு நெறைய வாய்ப்புகள் குடுப்பாரு. யாரு என்னதான் செஞ்சாலும் சரிங்க. இந்த மாதத்துல நெறைய வாய்ப்புகள் அதாவது அதிர்ஷ்ட கதவுகள் உங்களுக்கு திறக்கும்ங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம். தெம்பா வேல பாருங்க. சரிங்களா? குடும்பத்த பொறுத்தவரைக்கும், குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட எதையுமே வெளிக்காட்டாம, உங்களுடைய இன்முகம் கொடுத்து பேசுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வருத்தங்கள் நீங்குங்க. பிள்ளைகளுடைய விஷயத்துல அதிக அக்கறையும் காட்டுவீங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் அடுத்தவங்களுடைய பொறுப்புகள ஏற்காமல் இருப்பது ரொம்பவே நல்லது. நான் தான் சொன்னேன்ல, கும்பராசிய பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் வந்து உங்கள பயன்படுத்துறாங்கடா. அந்த விஷயத்துல பெண்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா மத்தவங்களுடைய வேலைகளையும் உங்க தலையில கட்டிடுவாங்க. மத்தவங்களோட பிரச்சனையும் உங்க தலையில கட்டிட்டு போயிடுவாங்க. அடுத்தா விருந்து கேளிகைகள்ல இந்த மாதத்துல கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க. அது குடும்பத்தோட. புரியுதுங்களா? ஆன்மீக பயணங்கள் செல்வதுல விருப்பம் உண்டாகும். அடுத்ததா கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்கள பொறுத்தவரைக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும். அதிகமான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட வேண்டி வருங்க. உடன் பணிபுரியும் பணியாளர்களால நன்மைகள் ஏற்படும். அரசியல் துறையில இருக்கக்கூடிய அன்பர்கள பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்த்த பதவிகளை அடைய போறீங்க. மேலிடத்திலயும் சரி, உங்கள் காரியங்கள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்படும். நீங்க ஒரு விஷயத்த வந்துட்டு ரொம்ப நாளா ரிக்வெஸ்ட் வச்சுட்டீங்க இல்லையா? அந்த விஷயம் வந்துட்டு பரிசீலனை பண்ணுவாங்க. அந்த விஷயத்தையும் உங்களுக்கு வந்து செஞ்சு குடுப்பாங்க. அடுத்ததா மாணவர்கள பொறுத்தவரைக்கும்
மிகவும் கவனமா பாடங்களை படிப்பது அவசியங்க. வீண் விவகாரங்களை விட்டு விலகி இருப்பதும் ரொம்ப நல்லது. என்ன மேடம் வீண் விவகாரம்? ஃபோன் யூஸ் பண்றது, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளிய போறது, அவங்க ஏதாவது தப்பு பண்றாங்க அப்படின்னாக்கா, அதுக்கு உடந்தையா இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதாவது கும்பராசி சேர்ந்த மாணவர்கள் எந்த தப்பு செய்யலனாலும், மத்தவங்களுடைய தப்புக்கு நீங்க உறுதுணையா இருக்கிறதுமே உங்களுக்கு தப்பு தான். அந்த தப்பு ஃபுல்லாவே உங்களுக்கு மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதன் காரணமா உங்களுடைய கல்வி பாதிக்கப்படுறதுக்கும் அதீத வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பது நல்லது. சரிங்க. இப்ப வரைக்கும் பொது பலன்கள பார்த்திருக்கோம். அடுத்த நட்சத்திர பலன்கள பார்க்கிறப்ப உங்களுக்கு கூடுதல் தெளிவு கிடைக்குங்க. அவிட்டம் நட்சத்திரத்த பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாக இருக்குங்க. எதுலயுமே நிதானம் தேவைங்க. அதிக கோபத்தால வீண் பகை உண்டாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால கோபத்த குறைச்சுக்கோங்க. மேலும் மத்தவங்களுக்காக உதவி செய்வதுல ஆர்வம் காட்டுவீங்க. பண வரத்து வரதுல மட்டும் கொஞ்சம் தாமதம் ஏற்படுங்க. கோபத்தை தவிர்ப்பது தாங்க ஒரு பெரிய ஹிண்ட்ஸா உங்களுக்கு அவிட்டம் நட்சத்திரத்துக்கு நான் சொல்லுவேன். சரிங்களா? இந்த மாதம் உங்களுக்கு சாதகமா இருக்கணும்னாக்கா கோவத்த குறைச்சுக்கோங்க. அடுத்த சதயம் நட்சத்திரத்த பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் செலவு அதிகரிக்குங்க. பயணங்கள் மூலம் வீண் அலைச்சல்களும், காரிய தாமதமும் உண்டாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்மை ஏற்படும்னு நினைச்சீங்கன்னாக்கா, நீங்க கடவுளுடைய அனுகிரகத்த நாடணும். புதிய நற்புகள் இந்த மாதத்துல கிடைக்கும். எடுத்த காரியங்கள் கைகூடும். அடுத்தவங்களுடைய செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கலையும் ரொம்ப கவனமா இருங்க. அடுத்த பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சுமாரா நடக்குங்க. கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள இருக்கும். நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் செலவுகள் உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உத்தியோக பணிகள் இருக்கிறீங்களா? கொஞ்சம் அதிகமா உழைக்க வேண்டி இருக்குங்க. சோ ஆக மொத்தத்துல இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது எல்லா விதங்களிலும் நன்மைகளை கொடுத்தாலும் ஒரு சில விஷயங்களை நீங்க கண்ணும் கருத்துமா இருக்கதாங்க செய்யணும். பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவத்கீதையை படித்து ஸ்ரீ கிருஷ்ண பகவானை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்ய உங்களுக்கு சாதுரியமும் சாமர்த்தியமும் அதிகரிக்கும். மன மகிழ்ச்சி உண்டாகும். அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னாக்கா ஞாயிறு மற்றும் செவ்வாய் மற்றும் வியாழன் இந்த 3 நாட்களை நீங்க பயன்படுத்திக்கலாம். சுப நிகழ்ச்சிகளை செய்ய, நல்ல விஷயங்களுக்கு போக வர. சரிங்களா? உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டிரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா வரக்கூடிய 12 மற்றும் 13ஆம் தேதிகள் சந்திராஷ்டிரமா இருக்கிறதுனால எங்கும் கவனம், எதிலும் கவனம். பெருசா எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் வச்சுக்காதீங்க. இவ்வளவுதாங்க கும்பராசி அன்பர்கள். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது இந்த மாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, அடுத்து வரக்கூடிய மாதத்துக்குமே, அதாவது இந்த வருஷத்துடைய இறுதி வரைக்குமே இந்த மாதத்துடைய பலன் உங்களுக்கு பலன் கொடுக்கும். பயன்படுத்திக்கோங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க. நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சினாக்கா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா போற்றி போற்றி.